இளங்கோவனுக்கு எதிரான போராட்டத்தை கைவிடுமாறு தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா விடுத்துள்ள வேண்டுகோளுக்கு தமிழக அரசியல் கட்சித் தலைவர்கள் வரவேற்பு தெரிவித்த வண்ணம் இருக்கிறார்கள். இதுகுறித்து கருத்து தெரிவித்திருப்பதற்காக நம்மோடு இணைகிறார் திமுகவை சேர்ந்த TKS இளங்கோவன் அவர்கள். அவரிடம் கேட்கலாம். இளங்கோவனுக்கு எதிரான போராட்டங்களை இனியும் தொடர வேண்டாம் என்று தொண்டர்களுக்கு முதலமைச்சர் ஜெயலலிதா வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன, திரு TKS இளங்கோவன்? இது காலம் கடந்த அறிவுரையாகவே நான் கருதுகிறேன். கடந்த ஒரு வார காலமாக இளங்கோவனுடைய இல்லத்திலும் அலுவலகத்திலும் தாக்குதல் நடத்தி அவருடைய குடும்பாவியை கொளுத்திய பிறகு இப்பொழுது ஜெயலலிதாவுக்கு இதை தொடர வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறாரே தவிர இது தவறு என்று கண்டிக்கவில்லை. இனியும் தொடர வேண்டாம் என்று சொல்லி இருக்கிறார். இடையிலே இளங்கோவனை பற்றிய மிக அவதூறாகவும் அவருடைய குடும்பத்தினரை பற்றி மிக கேவலமாகவும் பேசியவர்கள் மீது என்ன நடவடிக்கை? ஜெயலலிதாவை பற்றி தவறாக இளங்கோவன் பேசி இருக்கிறார் என்று அவர்கள் கோபப்பட்டார்கள் என்றால், இளங்கோவனை பற்றியும் அவருடைய குடும்பத்தாரை பற்றியும் தவறாக பேசியவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதையும் அவர் சொல்லி இருக்க வேண்டும். இரண்டாவதாக ராஜா போன்றவர்கள், பாஜகவை சேர்ந்த ராஜா போன்றவர்கள் திராவிட இயக்க தலைவர்களை பற்றி மிக அவதூறாகவும் கேவலமாகவும் பேசியதற்கு பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்ல போகிறது என்பதையும் நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். ஒருவர் செய்வது குற்றம் என்றால் அதே குற்றத்தை இன்னொரு சிலர் செய்யும் பொழுது அதையும் அவர்கள் குற்றம் என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். இருந்தாலும் காலதாமதமாக இருந்தாலும் இது ஒரு நல்ல முடிவு. ஆனால் இது தொடர வேண்டாம் என்று சொல்லி இருப்பதாமல் இது நடைபெறக்கூடாது என்று சொல்லி இருந்தால் இன்னும் மகிழ்ச்சி அடைவோம்.